வணக்கம். புதிய தலைமுறையின் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆங்கிலம் 2ஆம் தாள் குறித்த விளக்கங்களை வழங்க இருக்கிறோம். வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக முதுநிலை ஆங்கில ஆசிரியர் சித்ரா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சந்தேகங்களை நேரடியாக கேட்டு தெளிவு பெறுவதற்காக எவர்வின் பள்ளி மாணவர்கள் அரங்கிற்கு நேரடியாக வந்துள்ளனர். தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டும் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம். இப்போ ஆங்கிலம் அப்படின்னாலே மாணவர்கள் அஞ்சற விஷயம் அப்படின்னா எது? நார்மலா அவங்க பயப்படுற விஷயம் இங்கிலீஷ்லன்னு பார்த்தா கிராமருக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் கஷ்டம். சென்டென்சஸ் தவறில்லாம எழுதணுங்கிறதுல கொஞ்சம் பயப்படுவாங்க. அதுதான். மற்றபடி அவங்க லாங்குவேஜும் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதாவது தமிழ் மீடியம்லேயே படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது அந்த வேர்ட்ஸ் இருக்கும். அதுதான். மற்றபடி பயப்படுறதுக்கு இங்கிலீஷ்ல வேற எதுவுமே கிடையாது. அப்படி தமிழ் வழி மாணவர்களும் கூட பயம் இல்லாமல் அந்த தேர்வை சந்திக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்ளணும்? அதாவது அவங்க தொடர்ந்து இங்கிலீஷும் ஒரு சப்ஜெக்டா நினைச்சு படிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ்னா கடைசி நிமிஷம் படிச்சுக்கலாம், ஈஸியா மார்க் வாங்கிடலாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைப்ப விட்டுட்டு எப்படி மற்ற சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்களோ அவ்வளவு அதிகமா படிக்கலைனாலும் இங்கிலீஷ்க்குன்னு தனியா டைம் ஒதுக்கி அவங்க படிக்கணும். ஏன்னா எஸ்ஏஸ் பேராகிராஃப்ஸ்னு வரைச்சே அவங்க என்ன டெக்ஸ்ட்ல இருக்கோ அதை தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்களா எழுத முடியாது, ஜென்ரலா எழுத முடியாது. அதனால அவங்க தரோவா இருக்கணும், டெக்ஸ்ட்ல தரோவா இருக்கணும். இங்கிலீஷையும் ஒரு லாங்குவேஜா எடுத்து படிக்கணும். முக்கியமா கிராமர் மிஸ்டேக் இல்லாம எழுத பழகணும். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. நிச்சயமா ஆங்கிலம் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். அது கொஞ்சம் நம்ம லேட்டா கூட படிச்சுக்கலாம் அப்படின்னு கடைசி நிமிஷத்துல படிக்கலாம்னு வைக்கிற சப்ஜெக்ட் இங்கிலீஷ். அதுதான். அடுத்து மாணவர்களோட கேள்வி. ஷீத்தல், உங்க கேள்வியை கேட்கலாம். Good evening, ma'am. Good evening. My first question is, at the body of the letter எழுதும்போது in the beginning we write good morning. அது கம்பல்சரியா மேம்? நிச்சயமா கிடையாது. ஏன்னா அஃபிஷியல் லெட்டர் எழுதிச்சே குட் மார்னிங் எழுதணுங்கிறது கிடையாது. ஏன்னா யூ ஆர் அப்ளைங் ஃபார் அ ஜாப். அதனால லெட்டரை ப்ராப்பரா ஆரம்பிக்கணும். அதனால குட் மார்னிங் தேவையே கிடையாது. பிகாஸ் யூ டோன்ட் நோ ஹூ இஸ் கோயிங் டு ரீட் யுவர் லெட்டர் ஆல்சோ. அதனால டைரக்டா எழுதணும். எனி அஃபிஷியல் லெட்டர் ஷுட் பி கிறிஸ்ப் அண்ட் டைரக்ட். அதனால வித் ரெஃபரன்ஸ் டு ஆரம்பிக்கலாம், இல்ல இன் ரெஸ்பான்ஸ் டு யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் ஆரம்பிக்கலாம். யூ நீட் நாட் ரைட் சல்யூட்டேஷன் குட் மார்னிங்லாம் தேவையே கிடையாதுங்க. அதுதான். இப்போ கிராமர் மிஸ்டேக்ஸ் அப்படின்றது ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு. ஆங்கிலம் அப்படின்னாலே அதுதான் குறிப்பா பார்க்கப்படுற ஒரு விஷயமாவும் இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரி பயிற்சிகளை? கிராமர் மிஸ்டேக் இல்லாம எழுதுறதுக்கு தான் அவங்க நிறைய பயிற்சி எடுக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் கான்பிடன்ஸா இருப்பாங்க, இங்கிலீஷ் எப்படி வேணா எழுதலாம்னு. ஆனா கிராமர் மிஸ்டேக் இல்லாம எழுதணும். முக்கியமா அவங்க எழுதச்சே என்ன பண்ணுவாங்க, எஸ்ஏஸ்ல எழுதச்சே பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணி எழுதுவாங்க. அந்த மாதிரி இல்லாம அந்த கிராமட்டிக்கல் எரரே இல்லாம இருக்கணும்னா நம்ம ஒரு எஸ்ஏவை பிரசன்ட் டென்ஸ்ல ஆரம்பிச்சா கண்டினியூஸா அது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும், இல்ல பாஸ்ட் டென்ஸ்ல ஆரம்பிச்சா பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணும். அதுதான் கிராமட்டிக்கல் எரர்னு அவங்க மேஜரா கமிட் பண்ற கிராமட்டிக்கல் எரர் டென்ஸ் மாத்தி மாத்தி எழுதுறது தான், வேற எதுவுமே கிடையாது. அதனால அதை அவங்க தவிர்க்கணும். அது இல்லாம பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ வாட்ஸ்அப் மூலமாக மாணவர்கள் தங்களோட சந்தேகங்களை கேட்டிருக்காங்க. அந்த வகையில சாய் ஆனந்தி, சென்னையை சேர்ந்த சாய் ஆனந்தி என்ற மாணவியுடைய கேள்வி, எஸ்ஏ பேராகிராஃப் பகுதிகளில் மேமோத் வார்த்தைகளை பயன்படுத்தலாமா? அப்படி செய்தால் மதிப்பெண் குறையுமா அப்படின்றத உங்களோட. மேமோத் வார்த்தைன்னு அவங்க மீன் பண்றது ஃபிளாரி லாங்குவேஜா இருக்கும். ஹை ஃப்ளோன் லாங்குவேஜ் எழுதணும்னு இட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி. அது எழுதினால மார்க் குறைக்க மாட்டாங்க. ஆனா கரெக்ஷன் பண்ணச்சே அவங்க அந்த டெக்ஸ்ட்ல இருக்கிற வேர்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. Textual words are very important in essay and when you write paragraph. அதனால மார்க் குறைக்க மாட்டாங்க, பட் இட் இஸ் நாட் நெசசரி. முக்கியமா அதிகமா முக்கியத்துவம் தருது எதுனாக்க டெக்ஸ்டுவல் வேர்ட்ஸ் இருக்கான்னு பாக்குறது தான். அதனால இட் இஸ் நாட் நீடட். அதனால ஸ்பெஷல் மார்க்ஸ் கிடையாது, மார்க் குறைக்கவும் மாட்டாங்க. அதனால அகலக்கால் வைக்க வேண்டாம், அவ்வளவுதான். அடுத்து பிரணவ், உங்க கேள்வி. ரீஅரேஞ்ச் எழுதும்போது நம்ம ஒரு வேளை தப்பா எழுதிட்டோம்னா எவ்வளவு மார்க் குறைப்பாங்க? அது அக்கார்டிங் டு த ஸ்டேட்மெண்ட் யூ ரைட். இப்ப ரீஅரேஞ்ச்மெண்ட்னாவே 5 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது ½ மார்க், லாஸ்ட் சென்டென்ஸ் ½ மார்க், which is already in order. நடுவுல இருக்கிற 4 சென்டென்ஸ் தான் நீங்க மாத்த போறீங்க. அது எழுதச்சே சப்போஸ் ஒரு சென்டென்ஸ் ராங் ஆச்சுன்னா they will reduce 1 mark. Out of 5 they will reduce 1 mark. Suppose 2 சென்டென்ஸ் ராங் ஆச்சுன்னா 2 marks reduce பண்ணுவாங்க. But they will give you minimum. They won't give you wrong altogether. 0 போட மாட்டாங்க எப்படியும். ஆங்கிலத்திற்காக கொடுக்கப்படுற அந்த 3 மணி நேரத்தையும் அவங்க முழுசா எப்படி பயன்படுத்திக்கலாம்? அதாவது இங்கிலீஷ் பேப்பர் 2 பாத்தீங்கன்னா மார்க்ஸ் 80 மார்க்ஸ் தான் எழுதுறாங்க. ஆனா அதே 3 hours கொடுக்குறாங்க. ஜஸ்ட் லைக் as they give for paper 1 they give 80 marks but 3 hours. அந்த ரீசன் என்னன்னா they had to write letter writing and general essay. இது ரெண்டும் on the spot எழுதுறது கஷ்டம் அவங்களுக்கு. they have to think over and write. எஸ்பெஷலி ஜெனரல் எஸ்ஸே பாத்தீங்கன்னாக்கா நம்ம இப்ப ப்ரோஸ்னா படிச்சு அப்படியே எழுதிடலாம். வாட் எவர் யூ ரைட் in the paper. But general essay varche you have to take your time, then you think over,
எப்படி நான் டீடைல் எஸ்ஏ எழுதுறீங்களோ அதே மாதிரி சினாப்சிஸ் கொடுத்து எழுதணும். ஸோ இட் வில் டேக் டைம். ஸோ அந்த 3 hours கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. அட்லீஸ்ட் தே நீட் 2 hours and 45 minutes. அந்த லாஸ்ட் 15 minutes they can just go through the paper. அதான். ஓகே, அடுத்து ஜெயந்தி உங்களுடைய கேள்வி. மேம், ஸ்டடி ஸ்கில்ஸ் எழுதும் போது ஸ்டடி ஸ்கில்ஸ் சர்டன் கிரைட்டீரியா பேஸ் பண்ணி போர்டில் எடுக்கிறாங்களா இல்லைன்னா இஷ்டத்துக்கு எடுக்கிறாங்களா? முக்கியமா பாத்தீங்கன்னா லைப்ரரியை பேஸ் பண்ணி அட்லீஸ்ட் 2 கொஸ்டின் இருக்கும். லைப்ரரி செக்ஷன்ஸ் ஆஃப் த லைப்ரரி, அதுல என்னென்ன புக்ஸ் இருக்கும்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா ஓபிஏசி, தென் ஹவு யூ ஷுட் கண்டக்ட் யுவர் செல்ஃப் இன்சைட் அ லைப்ரரி, அதெல்லாம் இருக்கு. அது பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்பாங்க. தென் யூ வில் பி ஆஸ்ட் டு அரேஞ்ச் த ஆத்தர்ஸ் நேம் இன்வர்ஷன்ல இது பண்ணணும். அது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். யூ நோ த மெத்தட். எப்படி வந்து ஆத்தர் நேம் கொடுத்தாங்கன்னாக்கா அதை இன்வெர்ட் பண்ணி அகைன் யூ ஹேவ் டு ரைட் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். கிளீஷே கேட்பாங்க. கிளீஷே தே வில் கிவ் யூ ask the question what is a cliche, then you have to explain the cliche and give an example on your own. Sometimes what they give is ask the cliche, then they will give you a cliche and ask you to write a sentence on it. So you should be prepared for anything. எது கொடுத்தாலும் எழுதுறதுக்கு ரெடியா இருக்கணும். கிளீஷே கொடுத்து எக்ஸாம்பிளும் கேட்பாங்க, இல்ல அவங்களே கேட்பாங்க ஒரு எக்ஸாம்பிள், அதுவும் எழுதணும் நீங்க. ஆங்கிலத்துல வந்து சென்டம் வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆங்கிலத்துல சென்டம்ங்கிறது அவங்க நார்மலா கொடுக்கறது கிடையாது. ஏன்னா வந்து எஸ்ஏல 1 mark ரெடியூஸ் பண்ணுங்க. அவ்வளவா பெஸ்ட் யூ ரைட் 9 marks தான் தருவாங்க. அதே மாதிரி ஜெனரல் எஸ்ஏவும் 9 marks தான். ஸோ 78 பாசிபிள் ப்ரொவைடட் தே ரைட் வித்தவுட் எனி கிராமட்டிக்கல் எரர். கிராமட்டிக்கல் எரர் இல்லாம பேராகிராஃப் பிரிச்சு நல்லா ஹைலைட் பண்ணி எல்லாம் எழுதினாங்கன்னா கட்டாயம் 78 marks வாங்கலாம். அடுத்து ஜெயந்தி நீங்களே கேள்வி கேட்கலாம். ரோட் மேப் எழுதும் போது அந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லயே முடிச்சிடணுமா மேம்? இல்லனா ஆமாமா, it is only for 3 marks. You have to use only 3 instructions. All places we have to cover ma'am. It's not that they will give you landmark. Landmark 3 கொடுப்பாங்க நிச்சயமா. அதுல 2வது யூஸ் பண்ணணும். அவங்க கொடுக்கிற பர்பஸே வந்து அந்த லேண்ட்மார்க்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு டைரக்ட் பண்ண தெரியுதா அந்த பர்சன்ங்கிறது, ஸ்ட்ரேஞ்சரை டைரக்ட் பண்ண தெரியுதாங்கிறதுனால. அதனால கட்டாயமா 2 லேண்ட்மார்க் யூஸ் பண்ணணும். கூடிய மட்டும் நெகட்டிவ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் டெல் யூ கோ ஸ்ட்ரைட் டர்ன் ரைட்னு சொன்னா you should write only go straight and turn right. You cannot write go straight, don't turn left, don't turn right ன்னு கொடுக்க கூடாது. கூடிய மட்டும் பாசிட்டிவ் சென்டென்ஸ், அசர்ட்டிவ் சென்டென்ஸ் தான் எழுதணும், நெகட்டிவ் எழுதக்கூடாது. அடுத்த தொலைபேசி இணைப்பில் விஷ்ணு பிரீதா, உங்களுடைய கேள்வி என்ன? குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம், இந்த ஜெனரல் எஸ்ஏலாம் இருக்குல்ல மேம், அதுல எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணி எழுதணும், அதுல கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு மேம். ஜெனரல் எஸ்ஏமா எதா இருந்தாலும் யூ ஹேவ் டு கவர். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பொல்யூஷன் பத்தி கேட்டாங்கன்னாக்கா யூ ஹேவ் டு ரைட் ஆன் பொல்யூஷன், பட் யூ ஹேவ் டு ஆல்சோ ரைட் ஆன் ஹவு டு கண்ட்ரோல் த பொல்யூஷன் ஆல்சோ. அது வந்து ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து பேராகிராஃப் டிவைட் பண்ணி சினாப்சிஸ் கொடுத்து கன்க்ளூஷன் கொடுத்து கண்ட்ரோலிங் மெஷர்ஸ் கொடுத்து எழுதணும். எனி ஜெனரல் எஸ்ஏ இஃப் யூ டேக், இது மட்டும் இல்லை, எந்த எஸ்ஏ கொடுத்தாலுமே அவங்க கொடுத்துற டாபிக் ரெலவெண்டா எல்லா பாயிண்ட்ஸும் இருக்கணும். நம்ம வந்து அவங்க கொடுத்த டாபிக் டிவியேட் பண்ணி எழுதக்கூடாது. அதுதான். அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக இன்னொரு மாணவரும் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அது தேனியிலிருந்து தயாகரன் என்ற மாணவர் சப்ளிமெண்டரி எஸ்ஏ எவ்வளவு எழுதலாம், சொந்தமாக எழுதலாமா அப்படின்றது அவருடைய கேள்வி. அதாவது ஒரிஜினல் எஸ்ஏ கட்டாயம் எழுதலாம். பேஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா 3 to 3.5 sides எழுதலாம். அவங்க அது எழுதலாம். வந்து சொந்தம் ஒரிஜினல் எஸ்ஏக்கு தான் மேக்ஸிமம் மார்க் கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஒரிஜினல்னா இட் ஷுட் பி ஃப்ரம் த டெக்ஸ்ட். They should use the textual words, but at the same time their own original essay அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எழுதினாங்கன்னா கட்டாயம் நல்ல மார்க் கிடைக்கும். They can quote lines also from the text. அடுத்து பிரணவ் உங்களுடைய கேள்வி. நோட் மேக்கிங் எழுதும்போது சம்மரைசிங்க்கு மார்க் அப்புறம் நோட் மேக்கிங்க்கு மார்க் தனித்தனியா கொடுக்குறாங்களா இல்ல சம்மரைசிங் மட்டும் தான்? நோட் மேக்கிங்கே தேவையில்லை. They ask only summarizing. 10th இருந்திருக்கலாம் நோட் மேக்கிங், பட் இன் 12th you don't have note making at all. It's only summarizing. So note makingக்கு மார்க்கே கிடையாது. Don't waste your time on it. டைரக்டா சம்மரைசிங் இதுல ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட், டைட்டில் எல்லாம் கொடுத்ததுல ஃபுல் மேக்ஸிமம் 5 கொடுத்துருவாங்க. அதுல they won't reduce marks. பட் நோட் மேக்கிங்க்கு மார்க்கே கிடையாது அதுல. அதனால அது எழுதவே தேவையில்லை. நோட் மேக்கிங் தேவையில்லை. தொலைபேசி இணைப்பில் ஜெயஸ்ரீ காஞ்சிபுரத்துல இருந்து இணைந்திருக்கிறீங்க. உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர்ல ஜெனரல் எஸ்ஏ பத்தின 2 டவுட்ஸ் இருக்குது மேம். சொல்லுமா. ஃபர்ஸ்ட் டவுட் வந்து எஸ்ஏக்கு மார்க்ஸ் அலாட் பண்றப்ப பேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணுவீங்களா இல்லனா கண்டென்ட் வைஸ்? இப்போ ஒரு சப் டாபிக் இருக்குன்னா அதுல இவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணுவீங்களா மேம்? நிச்சயமா கண்டென்ட் தான். ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் இஸ் ஒன்லி ஃபார் கண்டென்ட். ஒரிஜினல் எஸ்ஏவா இருக்கணும். நீங்க அதாவது உங்களோட ஒப்பீனியன்ஸ் தான் அதுல இருக்கணும். நம்பர் வைஸ் போறது கிடையாது. பேஜ் வைஸ் நோ மார்க்ஸ். 3.5 sides எழுதணும் ஆஃப் கோர்ஸ், பட் we go according to the content which is in the essay. நிச்சயமா நல்லா இருக்கணும் அது. ஓகே மேம். செகண்ட் டவுட் வந்து இப்போ நார்மலான ஒரு எஸ்ஏவை
9 மார்க்ஸ் டிசர்விங்கா எப்படி ஸ்டூடெண்ட் ஆஸ் எ ஸ்டூடெண்டா என்னால எப்படி 9 மார்க்ஸ் டிசர்விங்கா அந்த எஸ்ஏவை சேஞ்ச் பண்ண முடியும் மேம்? அது ரொம்ப ஈஸிமா. ஃபர்ஸ்ட் கரெக்ட் கொஸ்டின் நம்பர் போட்டுரு. அதுக்கப்புறம் அந்த எஸ்ஏ டாபிக் எழுதுரு. என்ன எஸ்ஏ செலக்ட் பண்றாங்கறத எழுதிட்டு யூ ஸ்டார்ட் வித் சினாப்சிஸ். அதான் சினாப்சிஸ்னா நீ எஸ்ஏல என்னென்ன எழுத போறேங்கிறத சப்ஹெட்டிங்ஸை முதல்ல கொடுத்துடணும் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்ல. அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து உன்னோட எஸ்ஏக்கெல்லாம் பேராகிராஃப் டிவைட் பண்ணி அதுக்கு சப்ஹெட்டிங்லாம் கொடுத்துட்டு ப்ராப்பர் கன்க்ளூஷன் கொடுக்கணும். எஸ்ஏ வந்து கேட்சியா இருக்கணும். எஸ்பெஷலி ஒரு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் மஸ்ட் பி வெரி வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் கேட்சி. அந்த மாதிரி இருந்து நல்ல லாங்குவேஜ், சிம்பிள் லாங்குவேஜ் தான். யூ நீட் நாட் கோ ஃபார் ஃபிளாரி லாங்குவேஜ். சிம்பிள் லாங்குவேஜ் வித்தவுட் எனி கிராமட்டிக்கல் எரர் எழுதினா மேக்ஸிமம் மார்க் நிச்சயமா கிடைக்கும். யூ கேன் கோட் லைன்ஸ், ப்ராவர்ப்ஸ் இல்ல கொட்டேஷன்ஸ்லாம் கொடுக்கலாம் அக்கார்டிங் டு த டாபிக் யூ கேன் கிவ். தொடர்ந்து ஜெனரல் எஸ்ஏ குறித்தே வாட்ஸ்அப் மூலமாக ஒரு மாணவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அது ராஜா என்ற மாணவர் சென்னையிலிருந்து ஜெனரல் எஸ்ஏ எழுத ஜெனரலான டிப்ஸ் ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அதாவது ஜெனரல் எஸ்ஏனா நிறைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஒன் ஆன் பொல்யூஷன் நிச்சயமா வரும். அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் விமன் வரும். அதுக்கப்புறம் மாஸ் மீடியா அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பர்சனல் எஸ்ஏ கட்டாயம் ஒன்று வரும். மை அம்பிஷன் இன் லைஃப், மை லெஷர் டைம் ஆக்டிவிட்டி, மை ஃபியூச்சர் பிளான் அந்த மாதிரி. பட் எந்த எஸ்ஏ எழுதினாலும் யூ ஷுட் நோ ஹவு டு கோ அபவுட் தட். அதுதான் முக்கியம். ஏன்னா அந்த டைத்துல வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கு திங்க் பண்றதுக்கு ஆஸ் ஐ செட் earlier இந்த 3 hours கொடுக்கறதே அதுக்காக தான் அவங்க. ஸோ நல்லா திங்க் பண்ணி எந்த டாபிக் செலக்ட் பண்றோங்கிறது அவங்க எந்த கொஸ்டின் அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கோ அதுதான் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பர்சனல் எஸ்ஏனா உங்களை பத்தியே எழுதுறதுனால யூ வில் பி மோர் கான்ஃபிடென்ட். அதுவும் எழுதலாம். பொல்யூஷன்னாக்கா பொல்யூஷன் பத்தி மட்டும் எழுதாம அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறத கட்டாயம் எழுதணும் அவங்க. So according to the question they had to answer. அடுத்த தொலைபேசி இணைப்பில் கோவிலிருந்து ரேணுகா தேவி உங்களுடைய கேள்வி. ஹலோ மேம், குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். எனக்கு 3 டவுட்ஸ் இருக்கு மேம். சொல்லுமா. பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன்ல வந்து நம்ம ஆன்சர் எழுதும்போது இன்டைரக்ட் ஃபார்ம்ல எழுதலாமா இல்ல இன்டைரக்ட் ஃபார்ம்ல தான் எழுதணுமா? இன்டைரக்ட் ஃபார்ம்ல தான் எழுதணும். ஏன்னா வந்து டயலாக்ஸ் வந்து அவங்க கொடுக்குற பேசேஜ் ஏன்னா எல்லாமே ஸ்டோரி பேஸ்ட். கட்டாயம் டயலாக்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க क्वेश्चन பண்ணச்சே you have to convert it to indirect speech and write. அப்படியே quotation மார்க்ல எழுதினா மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. You have to write only in indirect speech. Yes ma'am. அப்புறம் சம்மரைசிங்ல வந்து ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட், சம்மரி அதெல்லாம் போட்டு எழுதணுமா? இல்ல சம்மரைசிங் மட்டும் போதுமா? சம்மரைசிங் நோட் மேக்கிங் தேவையில்லை. பட் ரஃப் டிராஃப்ட் எழுதணும். ரஃப் டிராஃப்ட் எழுதி அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு தென் ஃபேர் டிராஃப்ட் எழுதணும். அதுக்கு சூட்டபிள் டைட்டில் கொடுக்கணும். அதுதான். மற்றபடி யூ நீட் நாட் ரைட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த பேசேஜ்ல எழுத வேண்டாம். யூ ஷுட் ஹேவ் an idea it contains 100 words. அவ்வளவுதான் ஃபேர் டிராஃப்ட். ஓகே. அடுத்த கேள்வி ஷீதல் உங்களோட கேள்வி கேட்கலாம். மேம், while writing letter writing அது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அது ஃபர்ஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் யூஜி பிஜி அப்படி எழுதுறோமா ஆப்போசிட்டா எழுதணும்? ஆக்சுவலா வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இட்ஸ் ஆப்ஷனல் whether you write directly BE computer science or BCom commerce whatever it is. If you are going to write in tabular column, first வந்து 10th mark, then 12th, then you have PG, I mean UG and then PG, and you have to write in the column year of joining, year of passing, your percentage of marks. இதெல்லாம் கட்டாயம் இருக்கணும் அதுல. It should be neat. You should not mention the name of your school anywhere. School வந்து ABC school அந்த மாதிரி போடலாம். Even institution college name வந்து you need not mention it. It can be something general like which is not relevant. அதுதான். இறுதியான கேள்வி, சுருக்கமான பதிலை எதிர்பார்க்கிறேன். பொதுவா விடைத்தாளை திருத்தும் போது நீங்க மாணவர்கள் செய்யற பொதுவான தவறுகள் என்ன? அதாவது பொதுவான தவறுகள்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது ஜம்பிள்ட் ஆர்டர் எழுதிச்சு என்ன பண்ணுவாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பேராகிராஃப் ஃபார்ம்ல எழுத மாட்டாங்க. பட் தே ஷுட் மேக் ஷியோர் தட் தே ரைட் இட் இன் அ பேராகிராஃப் ஃபார்ம். அவங்க வந்து சீக்வன்ஸா எழுதுறத அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனே பேராகிராஃபா எழுதுங்கன்னு சொல்லிதான். அதனால அது வந்து they have to be very careful. They write in the form of a paragraph. Then இன்னொரு கொஸ்டின் இப்ப கேட்ட மாதிரி அந்த ஆன்சர்ஸ் எழுதிச்சே இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதணும். தென் எஸ்ஏஸ் எழுதிச்சே இன்ட்ரோடக்ஷன் ப்ராப்பர் கன்க்ளூஷன் கொடுக்கணும். Then when they write that non-lexical fillers, they should avoid using OH. ஏன்னா OH is meaningful. Non-lexical fillersல OH யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறமா வந்து அவங்க மற்றபடி இந்த ரோட் மேப்ல அவங்க சொன்ன மாதிரி நோ நெகட்டிவ் சென்டென்சஸ். இதுதான். மற்றபடி வேற எதுவும் பயப்படுத்த கொண்டுமே. ஆங்கிலம் 2ஆம் தாள் குறித்த உங்களுடைய இந்த விளக்கங்கள் தொடர்பு கொண்டு கேட்ட மாணவர்கள், அரங்கிற்கு வந்த மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம இது மாதிரியான சந்தேகம் உள்ள எல்லா மாணவர்களுக்கும் பயனுள்ளதா அமைந்திருக்கும் நம்புறோம். நன்றி. தேங்க்யூ. அரங்கிற்கு வந்து கேள்வி கேட்டதற்கு உங்களுக்கும் நன்றி. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் கேள்விகளை 9003074000 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் குறுஞ்செய்தியாகவோ வீடியோ பதிவாகவோ கேட்கலாம்.
புதிய தலைமுறையின் ஃபேஸ்புக், ட்விட்டர் பக்கங்களிலும் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அதேபோல் இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு கற்க கசடர நிகழ்ச்சியின் காட்சி தொகுப்புகளை www.puthiyathalaimurai.com என்ற இணையதளத்திலும் யூடியூபிலும் பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இயற்பியல் பாடம் குறித்த விளக்கங்கள் வழங்கப்படும். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.